ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ஆம்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானவைகள் பிரெட் ஆம்லேட் செய்ய என்னவா தேவைன்னு பார்ப்போமா? முதல்ல ஒரு பிரெட்டு தேவை. பிரெட்டு வாங்கியாச்சு. அப்புறம் தேவை முட்டை, எக்கு முட்டை. ஓகே, என்ன பார்த்துங்க முட்டை சரியா? அப்போ நீ பிரெட் ஆம்லேட் செஞ்சு தரேன். ஆமாம், உடச்சி பழக்கி செய்யணும் சரியா? அப்புறம் அதுக்கு என்ன தேவைன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். ஒரு வெங்காயம் தான் தேவைப்படாது, அதில் பாதி போதும். அப்புறம் குடமிளகா, கேப்சிகம், குடமிளகா எடுத்துருக்கோம். வெங்காயம் வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் வெங்காயத்தை. பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் வெட்டியிருக்கோம். வெங்காயம், குடமிளகா சரி தனியாக ஒரு மிக்சிங் பண்ணிக்கங்க. அப்புறம் போகிறோம்னா 3 முட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து இதில் கலக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தூக்கி விட்டுக்கணும். ஓகே, உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு அதை நல்லா கலக்கிக்கணும். மறுபடியும் இருக்கோண்ணே கலக்கி வச்சுருக்கோண்ணே, அதில் முக்கியம் எடுத்துக்கணும். இது பிரட்டிக்கணும். சரிங்களா? பிரட்டியாச்சா? பிரட்டி அதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு சைடு பிரட்டியாச்சு. பிரட்டி அதை எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இப்போ நம்ம அந்த உடச்சி வச்ச ஆம்லேட்டை அப்படி ஊற்றணும். மேலே ஒன்று ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சா? அதுக்கு மேலே நம்ம ப்ரெட்டை வச்சிடணும். ஓகே, ப்ரெட்டை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு மேலே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வச்சுட்டோமா? அது கொஞ்சம் வேகணும். இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா வேக வச்சுட்டு நம்ம போட்டிருக்க ஆம்லேட்டை அது மேலே அப்படியே பிரட்டி போடணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பரட்டி போடணும். சுவையான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு போட்டாச்சா? அதே மாதிரி இப்போ நம்ம மடச்சிக்கணும். மடக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மடக்கி இந்த பாருங்க, இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது ஒரு மாடல் நம்ம பிரெட் ஆம்லேட்டில். அடுத்து பிரெட் ஆம்லேட் டேஸ்ட் பார்க்க போகிறோம். சுவையான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிட்டு. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும்.
பிரெட் ஆம்லேட் கட் பண்ண போறோம். கட் பண்ணுமாமா? வாவ், எவ்வளவு அழகா கட் ஆயிடுச்சு. ஒரு இது கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொன்று. ரெடி. பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கும் பிடிக்கும் பார்க்கவே, சாப்பிட எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அவங்க என்ன நம்ம செஃப் கிட்ட கொடுக்க போகிறோம். முதல்ல நம்ம செஃப் ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்லுவாங்க. இந்தாமா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு பாருங்க. டேஸ்ட் சொல்லுங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. சாப்பிட்ற எப்படி இருக்கு? பிரெட் ஆம்லேட் நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா சொல்லுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா சொல்லுங்க. நல்லா இருக்கா? இப்படி இப்படி நல்லா இருக்கா? எப்படி சொல்லுங்க. அவங்க சாப்பிட்றதுலேயே பிஸியாக இருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீ பாருங்கள், நீங்களே பாருங்கள். எப்படிமா இருக்குது பிரெட் ஆம்லேட்டு? பிரெட் ஆம்லேட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. நம்ம டேஸ்ட் பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பிரெட் ஆம்லேட். ஆஹா, கம்மியாக இருக்கு. உண்மையிலே சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம், அந்த குடமிளகா வந்து நல்லா வேகலை, அந்த பச்சையாக இருக்குது. அந்த ப்ரெட்டு, அந்த ஆம்லேட்டு, சால்ட்டுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம். நான் இன்னும் புதுசாக வேறு ஏதாவது உங்களுக்கு செஞ்சு சொல்லி தரேன். நீங்களும் செஞ்சு பயன்படுறீங்க. பாய் சொல்லுங்க. முத்தம் கொடுத்துருங்க.